திருச்சி மாவட்டம் தில்லைநகரில் இருசக்கர வாகனத்தில் வந்த காவலர் ஒருவர் சாலையை கடந்த கல்லூரி மாணவர்களை கன்னத்தில் அறைந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பசுபதி. வணக்கம். என்ன நடந்தது முழு விவரம்? பிரியங்கா வணக்கம். அதிகாரம் என்றுமே எளியவர்களுக்கு தான் என்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் தில்லைநகர் பகுதியில் சாலையை கடப்பதற்காக 2 இளைஞர்கள் கடக்குறாங்க. அப்போதைக்கு இருசக்கர வாகனத்துல காவல்துறை அதிகாரி, அவர் பேர் நெப்போலியன் சொல்றாங்க. அவர் வராரு, அந்த வழியா வராரு. உடனே அந்த இளைஞர்கள் கிராஸ் பண்றத பார்த்துட்டு சடன் பிரேக் அடிக்கிறாரு. பின்னாடி வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் அந்த அதிகாரி பைக்ல மோதிருது. இதுல கோபமடைந்த காவல்துறை அதிகாரி அந்த 2 இளைஞர்களையுமே நடு ரோட்டில் வைத்து பொதுவாக எல்லாமே பார்க்குற மாதிரி கன்னத்தில் அறையிறாரு. கன்னத்தில் அரைஞ்ச உடனே அந்த பின்னாடி வந்த இருசக்கர வாகனத்திலையும் வந்தவரையும் பயணிச்ச பெரியவரையும் அடிக்க போறாரு. இது மிகப்பெரிய ஒரு தவறானது ஆகும். எவ்வளவு பெரிய குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தாலும் காவல்துறையினர் கை நீட்டி அடிப்பதற்குங்கிறது ரொம்ப இப்போ கிடையாது. ஆனா இருந்த போதிலும் ஒரு நடு ரோட்ல ஒரு படிக்கும் கல்லூரி மாணவரை ஒரு அறையும் வீடியோ தற்போது நமக்கு எக்ஸ்க்ளூசிவா கிடைச்சிருக்கு. இதே போலதான் 2 தினங்களுக்கு முன்பு நம்ம திருமயம் நெய்வாசல் பகுதியில ஒரு முதியவரை காவல்துறை அதிகாரி காலால உதைத்தாரு. இதை உடனடியாக ஐஜி நடவடிக்கை எடுத்து அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாட்டியிருக்காங்க. இப்ப இந்த 2 இளைஞர்களை இந்த காவல்துறை அதிகாரி நெப்போலியன் என்பவர் அரைஞ்சிருக்காரு. இதுக்கு உடனடியாக ஐஜி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அந்த கல்லூரி மாணவர்கள் வருந்தி கொண்டே நம்மளிடம் என்னென்ன இப்படி பண்றாங்க, நாங்கள் தெரியாம தானே கிராஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்ட புலம்பிக்கிட்டே வேற போயிருக்காங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பசுபதி.